திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் துயில் உணர்ந்து எழுங்க, நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல சொற்களை கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லது செய்தால் தான் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். எல்லோரும் நல்லது செய்வார்கள். ஆக எண்ணத்தினாலும் சொல்லினாலும் செயலினாலும் தூய்மையுடையவர்களாக இருத்தல் வேண்டும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே திருவதிகை திருவீரட்டானம். நேற்று நாம் அப்பர் பெருமானுடைய தாண்டகத்தை தான் பார்த்தோம். இன்று இந்த மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பதிகத்திலே ராவணனை பற்றிய குறிப்பு இல்லை. 11 பாடல் இருக்கு, ஆனால் ராவணனை பற்றிய செய்தி எதுவுமே இல்லை. இப்போ மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். முண்டத்தில் பொலிந்திலங்கு மேனியானே. முண்டத்தில், முண்டம்னா என்ன? இறந்து போன பிரம்மா பிறந்திருக்கார், அத்தனை பேருடைய தலைகள். முண்டத்தில் பொலிந்திலங்கு மேனியானே, முதலாகி நடுவாகி முடிவு ஆனானே. கண்டத்தில் வெண்மருப்பில் காரையானே, கதநாகம் கொண்டு ஆடும் காட்சியானே. பிண்டத்தின் இயற்கைக்கு ஓர் பெற்றியானே. பெருநிலம் நீர் தீ வழி ஆகாசமாகி அண்டத்துக்கு அப்பாலாய் இப்பாலானே. அவனாகில் அதிகை வீரட்டனாமே என்று பாடுகிறார். இறந்த பிரம்மர்களுடைய தலையெல்லாம் மாலையாக கோத்து போட்டிருக்கார். தலைமாலை தலைக்கணிந்தவர். அப்படி தலைமாலையாலே பொலிவு பெற்று விளங்கக்கூடிய திருமேனியினும் நம்பெருமான் திருமேனி. உலகில் தோற்றம், அதாவது படைப்பு, அடுத்தது நிலை பெற்று, உலகிலே தோற்றம், நிலை பெறுதல், இறுதிகளை செய்வர். ஆக்கல், அழித்தல் மூன்றையும் செய்யக்கூடியவன். கழுத்திலே மகர வராகத்தின் கொம்பு, வராகம் பன்றி, கழுத்திலே மகா வராகத்தினுடைய கொம்பினை அணிபவன், பன்றி கொம்பை அணிந்தவர். கோபத்தை உடைய பாம்பினை கையிலே கொண்டு கூத்தாடி காட்சி வழங்குபவன். இவ்வுடம்பின் காரணங்களாயுள்ள தத்துவங்களுக்கு சார்பாக உள்ளவன். ஐம்பெரும் பூதங்களை அண்டங்களினுடைய புறமும் உள்ளும் இருப்பவன். அத்தகைய பெருமான் அதிகை வீரட்டான். முதலே சொன்ன முண்டம்னா இறந்து போன பிரம்மனுடைய தலைகள். அவற்றையெல்லாம் சேர்த்து மாலையாக கட்டி சிவபெருமான் மார்பிலே உள்ளது. சங்காரம்னா முதல், ஆதி அந்தம் ஆதி ஒடுங்கின சங்காரம்.
சங்காரமே முதல் ஈரே முதல் என பல இடத்திலும் சிவஞான போதத்தில் சொல்லியிருக்காங்க. வெண்மருப்பு என்பது மாயோன் பிறப்பாகிய வராகத்தினுடைய கொம்பினை, அது வராகத்தினுடைய செருக்கை உண்டாக்கிய இடரை நீக்குதல் பொருள். அவனை இறைவன் அழித்து அது வெற்றிக்கு அடையாளமாக அதனுடைய கொம்பினை அணிந்து கொண்டான் நம்பெருமான். காரை என்றால் கம்பி, கம்பியாக அமைத்து அணியக்கூடிய அணிகள். பன்றிக் கொம்பு மார்பில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. கதம்ன கோபம், பிண்டம் உடம்பு. சார்பாய் நிற்றல் அப்படின்னா அப்பாலாய் இப்பாலாய்னு உள்ளும் விரும்புமா இருக்கிறது. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். முண்டத்தில் பொலிந்திலங்கு மேனியானே, முண்டத்தில் பொலிந்திலங்கு மேனியானே, முதலாகி நடுவாகி முடிவு ஆனானே, கண்டத்தில் வெண்மருப்பின் காரையானே, கதநாகம் கொண்டு ஆடும் காட்சியானே, பிண்டத்தில் இயற்கைக்கு ஓர் பெற்றியானே, பெரு நிலம் நீர் தீ வழி ஆகாசமாகி அண்டத்துக்கு அப்பாலாய் இப்பாலானே, அவனாகில் அதிகை வீரட்டானமே, அதிகை வீரட்டானமே, அதிகை வீரட்டா வீரட்டா வீரட்டனாமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவதிகை தீர்விராட்டானம் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உழவாரப் பணியையும் நன்கு செய்து இந்த தோத்திர பாடல்களை எல்லாம் பெருமானிடத்திலே பாடி புகழ் பெறுவோம். அனைவரையும் மகிழ்விப்போம். நாமும் மகிழ்வோம். பெருமானையும் பாடல்களை பாடி மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்லரசே போற்றி, ஸ்ரீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.